வணக்கம். சுவையான ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்குங்கம்மா, என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 3 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்து வதக்கிமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு குக்கர் வச்சு அந்த குக்கரில் 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா காய விடணுமா. 15 சின்ன வெங்காயம் பொடியாக நைஸாக இடித்து இந்த வெண்ணெயோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து வதக்கணுமா. இது வதங்கரைச்சே நல்ல ஸ்மெல், ரொம்ப வாசனையாக இருக்குமா. அடுத்து ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். அந்த தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு இதோட கலந்து கொடுத்து வதக்கணுமா. ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்காலை இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. நல்லா கலந்து கொடுத்து வதக்கிட்டு தேவையான மஞ்சள் பொடி போட்டு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணுமா. தேவையான மஞ்சள் பொடி, தேவையான உப்பை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி சேர்க்கணுமா. இதில் நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் அலம்பி அந்த தண்ணியெல்லாம் அதில் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 10 to 15 விசில் விடுங்கம்மா. இப்போ இங்கே பெங்களூரில் வேகலை, நான் 15 விசில் விட்டோமா. நம்ம ஊராக இருந்ததுன்னா ஒரு 12 விசில் கொடுங்க. நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ இந்த மாதிரி இதில் நம்ம சூடாக இட்லி சுட்டு அது மேலே இதை ஊற்றி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். நம்ம சூப்புன்றதுனால இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம தேவையான தண்ணி இதோடு சேர்த்துக்கணுமா. நாங்கள் லீஷியஸ்ன்ற ஆப்பில் தாம்மா இந்த ஆட்டுக்கால் வாங்கினோம். ரொம்ப க்ளீனாக சுத்தம் பண்ணி ரொம்ப நீட்டாக வந்ததுமா. இதெல்லாம் எங்கள் மாமியார் காலத்தில் செய்கிறச்ச அவங்க ஆட்டுக்கால் வாங்கிட்டு நெருப்பில் சுட்டு அதை ரொம்ப க்ளீன் பண்ணி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு ஈஸியாக போயிடுச்சு. சூப்பராக வந்ததுமா. அது நல்லா கொதிச்சிடுச்சு. ரொம்ப செம்ம வாசனமாக இது ரொம்ப நல்லா இருந்ததுமா. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும். கடையில் வாங்கி நம்ம சூப்பு சாப்பிட்றது இது நம்ம வீட்டில் ஈஸியாகவே செய்திடலாம். அவ்வளோதாம்மா. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் தேவையான உப்பு சரி பார்த்துக்குங்க. அழகாக 2 சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி சூப்பராக இருந்ததுமா. எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.